ஹலோ வணக்கம், இது உங்கள் சிவி ஜோன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா சாண்ட்ரா வந்துட்டு பங்கமாக வச்சு செய்கிறாங்க. யாரை? விக்கல் சுக்கிரம. அவர் மட்டுமா, அவரை வந்துட்டு அவங்க மட்டுமா கலாய்க்கிறாங்க, ஊரே கலாய்க்குது. ஏன்னா இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா நான் ரொம்ப நல்லவன், எனக்கு நடிக்க வராதுங்க, எனக்கு இந்த மாதிரி சண்டை போட வராதுங்க, நான் ரொம்ப வந்து அதாவது கடவுள் என்னை வந்து இந்த மாதிரி அன்பாக படைச்சிட்டாரு அப்படி இப்படின்னு ரொம்ப அட்டகாசம் பண்ணியிருந்தார். நம்மளுக்கும் வந்துச்சு பாவம் அப்படின்னு நினச்சிட்டு தான். ஆனால் நேற்று ஒரே நாளில் வந்துட்டு அவர் பண்ண விஷயங்கள் பயங்கரமாக வந்து எல்லாருக்கும் ஷாக்கு. ஏன்னா இது அதுக்கேற்ற மாதிரி வந்து மீசை வர வந்து வலிச்சுட்டு இருந்தாரா, பக்கா வில்லன் மாதிரி இருந்தார். அதாவது அப்படியே டிரான்சிஷன், குழந்தை மூஞ்சி அப்படியே வந்துட்டு ஜுமாஞ்சி மூஞ்சி மாதிரி ஆயிடுச்சு. அதை வந்து எல்லாருக்கும் பார்க்குறது ஷாக். அதுலேயும் எதுக்கு ஷாக் அப்படின்னா, நார்மல் சண்டையில் அவர் பண்ணியிருந்தா கூட ஷாக் வந்திருக்காது. ஒரு பொண்ணை வந்து ஒருத்தர் வந்து முட்டியில் பட்டு முட்டியால் வந்து அடிப்பட்டு கண்ணு இவ்வளோ வீங்கி இதுவாக இருக்குது, அப்போ சிரிக்கிறேன், அப்போ சிரித்து கிண்டல் அடிக்கிற அப்படின்னா நீ எவ்வளோ பெரிய ஒரு மோசமான ஒரு ஆளாக இருப்பேன் அப்படின்னு சாண்ட்ரா அங்கே வந்து பேசிகிட்டு இருக்காங்க. என்ன சொல்ல வராங்கன்னா, அன்னைக்கு வந்துட்டு நான் அந்த ப்ராங்கில் வந்துட்டு இவரை ஏமாற்றிட்டேன் அப்படின்னு வீட்டில் என்னை எப்படி நினைப்பாங்கன்னு தெரியல அப்படின்னு அதை ஃபீல் பண்ணி அழுதார். இப்போது ஒரு பொண்ணுக்கு கண்ணே வந்து போயிடுச்சு, கண்ணே வந்து ப்ராப்ளம் அப்படின்னு இருக்கும்போது அதை பற்றி கொஞ்சம் கூட கவலைப்படாமல் சிரிக்கிறாரு. அப்போ இவர் எந்த ஒரு மனநிலைமையில் இருக்கார்? இவரை வந்துட்டு பார்க்கும்போது நம்மளுக்கு வெறுப்பாகுது அப்படின்ற மாதிரி வந்துட்டு உள்ளே இருக்கிற சாண்ட்ரா பிரச்சனைலாம் பேசுகிறாங்க. அப்போ பார்த்துக்குங்க. அதுவும் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி வந்துட்டு இவர் எஃப்ஜே வந்து சொல்கிறார். என்ன சொல்கிறாரு? இப்போ தான் பாரு பார்க்கறதுக்கு அழகாக இருக்குது. இவர் வந்துட்டு அந்த பொண்ணு வந்து அதாவது நார்மலாக வந்து அந்த பொண்ணுக்கு வந்து கண்ணில் அடிபட்டு வரும்போதே வந்து சண்டை போட்டுருப்போம், அதை தான் நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஆனால் அதுக்கு முன்னாடியே வந்துட்டு கண்ணில் அடிபட்டு உட்காந்து அழுதாங்க பாருங்க, அப்பயே சிரிப்பு வந்திருக்கு. அதனால தான் அந்த சண்டையே வந்திருக்கு. அதனால தான் விஜய் பார்வதியே கேட்டிருக்காங்க இவர்கிட்ட, ஏன் வந்துட்டு இப்போ பார்த்து சிரிக்கிற அப்படின்னு. ஐயோ இவ கண்டுபிடிச்சிட்டாளுன்ற விஷயத்த வந்துட்டு கனிக்கிட்ட சொல்கிறாரு, எனக்கு வந்து சிரிப்பு வந்துடுச்சு அப்படின்னு. எப்படி ஒரு பொண்ணு வந்து அடிபடும்போது இவங்களுக்குலாம் சிரிப்பு வருது? ஒன்றுமே புரிய மாட்டுது. அதுவும் நான் ரொம்ப நல்லவன்னு சொன்னவங்க பாருங்கள், கொடுமை. இவரை பற்றி என்ன நினைக்கிறீங்கிறத மறக்காம கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். பாய் நண்பர்களே.